பக்கத்துல போய் நின்று என்ன பண்ண போறாங்க? தண்ணி எடுக்க சொல்றது தான் ஆளு, மத்தபடி ஒன்னுக்கு ஆள் இல்லையா? நேற்று தான் கட்சி ஆரம்பிச்சா விஜய். அவன் வந்து கொடுத்துட்டு போறான் எல்லாத்தையும். பால் பாக்கெட் எல்லாமே பிஸ்கெட் பாக்கெட்ல இருந்து கொடுத்துட்டு போறாங்க. 4000 கோடினாங்க. அந்த 4000 கோடி இந்த தண்ணியில தான் போயின்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சது. அது காவல தான் சார் போயின்னு. அது சொல்றது எதுவுமே இல்லை சார். 4000 கோடின்றது தண்ணியில தான் போயின்னு. ஆனா அது ஒழுங்கா யாரும் பண்ணாங்களா இல்லையன்றதான் தெரியல. ஆனா நாங்க வருஷம் கஷ்டப்பட்டு சார். இது ஒரு தீர்வு வந்து வேணும் சார். அது எங்க தளபதி வந்தா நடக்குமான்றது எங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியும். தளபதி வருவாரு, இதை செய்வாரு, அவர் கோரிக்கை வைக்கிறாரு. தளபதி இது உங்களுக்கு கேக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஏரியா வரணும், இதை செய்யணும் எங்களோட ஆசை. நீங்க வருவீங்க சொல்லி 4000 கோடி பணம் வந்தது, வாங்கினாங்கன்னு எல்லாமே பேப்பர் நியூஸ் எல்லாம் படிச்சோம். ஆனா நாங்க பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்ட மாட்டாங்கிறோம். எங்களெல்லாம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், எதுவும் எந்த நன்மையும் இங்க வந்ததும் கிடையாது. வேசார்படி பகுதி, கனிக்காப்புறம் பகுதி, புளியாந்தோப்பு பகுதி, இந்த சைடெல்லாம் நாங்க பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்டு சுடுகாட்டுக்கே போறோம். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த நன்மையும் கிடைச்சது கிடையாது. இதான் உண்மை. சும்மா செய்யறேன்னு வாங்க மோட்டர் வச்சு அந்த நேரத்துக்கு தண்ணி எடுப்போம். அது கூட இந்த வருஷம் தான் இதை செய்யறாங்களே தவிர இது வரைக்கும் இந்த அளவு தண்ணியில போன இதுக்கெல்லாம் நாங்க போய்க்கு வந்துட்டாங்க. ராக்கு மேலேயே நடந்து பெரம்பூர்ல தான் போய்